ப்ரோ செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டு ப்ரோ. பாருங்க ப்ரோ, சுற்றி பாருங்க, ரீ ரிலீஸ் படம் மாதிரியா இருக்குது, எல்லாம் புது படம் மாதிரி இருக்குது ப்ரோ. நாங்கள் ஃபுல்லாகவே செலிப்ரேஷன் மோடில் தான் இருக்கிறோம் ப்ரோ. ரோகிணினாலே தலை தான் ப்ரோ. ப்ரோ இந்தியா சினிமா வரலாறையே ஒரு ரீ ரிலீஸ் படத்துக்கு 24 ஷோ ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. சர்வரே கிளாஸ் ஆகிடுச்சு ப்ரோ. புக் மை ஷோவில் எல்லாமே கிளாஸ். 2 நிமிஷம் 12 மணிக்கு டிக்கெட் விட்டாங்க ப்ரோ. 12:02 எல்லாமே சர்வர் கிளாஸ் எல்லாம் புக் ஆகிடுச்சு ப்ரோ. 9 மணி ஷோ புக் ஆகிடுச்சு. 9 மணி ஷோவை 2 விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கோங்க நீங்களே. மங்காத்தா 2 வந்தால் எதிர்பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கோம். பார்ப்போம் ப்ரோ எப்படின்ட்டு. வெங்கட் பிரபு சாரில் தான் இருக்குது ரெக்வஸ்ட். மங்காத்தா 2 வரணும். அதில் வந்துட்டு விஜய் சாரும் சேர்ந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். படம் வந்தப்போ எனக்கு என்ன 10 வயசு 3வது படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும். பட் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, முடியல. ஸோ இப்போ பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. எனக்கு பயங்கரமாக இருக்குது. பயங்கரம் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்லுவார் ப்ரோ? நாங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசில் பார்த்தது ப்ரோ. 2004 நான் 2003 தான் பிறந்தேன். இது வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, திரும்பி டைம் ட்ராவல் பண்ணி போன மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி கேம்பெல்லாம் வாங்கியிருக்கோம். அபிஷேகம் தான் பண்ணணும். நாங்கள் கடவுள் உங்களை பார்க்க வராரா? அவர் எங்களுக்கு வருஷத்துக்கு 2 தடவை வராருல பார்க்க. அது போதும் எங்களுக்கு. தருவார். அது போதும் எங்களுக்கு. ஒரு தடவை கொடுத்துட்டாரு தரிசனம். அடுத்த தரிசனம் வரப்போகுது, வெயிட் பண்ணுங்க. அதான் இந்த தரிசனம் வந்துருச்சு, அடுத்த தரிசனம் வரும். கண்டிப்பாக எடுப்பார். இதான் செகண்ட் பார்ட்டு தான். அது ரிலீஸ் ஆகிடுச்சு, ரிலீஸ் தான், அவ்வளோதான். அதான் செகண்ட் பார்ட்டு. எங்களோட கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆமாம், கடவுள் கோரிக்கை நிறைவேற்றும். அது எப்போல்லாம் தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ப்ரோ கேன் தண்ணி வேணாம், கேம்பாகவே போதும் எங்களுக்கு. புரியுதுங்களா? இனிமேல் தலை தான் மாசு என்றைக்குமே. அதை ஃபஸ்ட்டு இனிமேல் எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆமாம், நாங்களாம் தரமான தலை ஃபேன்ஸு. இதோ பாருங்கள், துர்கம் பாருங்கள், தரமான தலை ஃபேன்ஸு. அதான் சின்ன வயசுலேருந்து ஒரு 15 வருஷம் 14 வருஷமாக தெரில. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்த்தேன். நான் வெற்றிவேல் தேட்டரில் பார்த்தேன், மடிப்பாக்கத்தில். ஆனால் இப்போ வந்து நான் ரோஹிணியில் பார்க்க வந்திருக்கேன். ரொம்ப எனக்கு எக்ஸைட்டாக இருக்கேன். ஏன்னா இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துச்சு ப்ரோ. இப்போ பழைய காலத்தில் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துக்கும் எப்படி இருக்கும்னு ரொம்ப ஒரு புது படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இருக்குது இப்போது. புரியுதுங்களா? இல்லை மங்கா தாலுக்கு இல்லை தலை. எந்த படமும் மங்கா தாலுக்கு இல்லை. மங்காத்தா மட்டும்தான். எந்த படம் மங்கா தாலுக்கு இல்லை. தமிழ் சினிமாவில் எவ்வளோ படம் வந்துக்குது, மங்கா தாலுக்கு இல்லை. மங்காத்தா தான் புலே. நான் ப்ரோ மங்காத்தா ஸ்கைன் பாட்டு ப்ரோ. வெங்கட் பிரபு எத்தாருன்னு வச்சுக்கேன், அதில் பிளாஸ்ட். தமிழ் சினிமா பிளாஸ்ட். 1000 கோடியா சாலிடா அடி பண்ணாங்க. 1000 கோடி. கேம்பா தான் தலை, வேற எந்த கேம்பா மட்டும் இதுதான் லோகோ. தலை தான் காரணமே லோகோ. நல்ல படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷம் ஆகுது. புது படம் ரிலீஸ் ஆகிற மாரி இருக்குது. பாரு எல்லாமே தலையோட கூட்டம், டூ கொடுக்காத கூட்டம். என்ன பேசுனா தலையை பற்றி சொல்லு, பேசு. அப்பா தலைவர் சொல்லு. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்? மங்காத்தா அப்பா பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் தலை மங்காத்தா பார்த்தியா? மங்காத்தா பார்த்தா எங்கள் அப்பா பேச தலையை வைக்கிட்டாங்கடா. பேசு டோனி, நீ பேசு. தலையை வச்சாங்க தலை. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கேன். நான் கேரளாவில் இருக்கேன். கேரளாவிலேருந்து இந்த படம் பார்க்குறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன். அஜித் சாரோட ரொம்ப பெரிய ரசிகன். அவங்க படத்தை எல்லாம் கேரளாவில் பார்த்துருக்காங்க, ஆனால் இங்கே வந்து எதுவும் பார்க்கல. யூடியூபில் எல்லாம் வீடியோ மட்டும்தான் பார்த்துருக்கேன் இவங்களோட கொண்டாடுறதை. இப்போ அது நேரில் பார்க்குறதுக்கும் அவங்களோட ஒரு படத்தை நேரடியாக இங்கே வந்து பார்க்குறதுக்காக மட்டும் ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறாங்க. ரீரிலீஸ் பாருங்க, ஏன்னா அவங்களோட அட்டகாசம் படத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் மங்காத்தா பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. அது இன்னொரு வாட்டி அடுத்த படமாக வேதாளம் பண்ணுறோன்ற ஆசை. வேதாளம் ரிலீஸ் பண்ணால் நான் இங்கே வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். செகண்ட் பார்ட் இருக்கு. ஏன்னா வில்லனிசம் பண்ணி அதை ப்ளாக் பஸ்டர் பண்ணான்னு அதை அஜித் சார் மட்டும்தான் சாதிக்கும் தமிழ்நாட்டில். அது நல்ல ரீதியில் அவங்க பண்ணாங்க. அஜித் சார் அரசியல், சினிமா ஒரு அரசியல், அது ரெண்டுமா இருக்கட்டும். ஏன்னா அவங்களோட ஒரு ரூட்டில் இருக்கு. அவங்களோட அரசியல் எனக்கு தெரிஞ்சு ரைசிங் தான். அவங்க அந்த பாதையில் இருக்காங்க. அதை அவங்க நல்ல ரீதியாக கொண்டு போங்க. அரசியலே வேண்டாம்.